ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் வந்துட்டு டெஃபினட்டா ஒரு தடவையாச்சும் நீங்க எல்லாருமே வந்துட்டு தலைவலின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா தலைவலியுமே வந்துட்டு ஒரே விதமா இருந்திருக்காது. அதே மாரி எல்லா தலைவலிக்கும் ஒரே காரணமும் இருந்திருக்காது. ஸோ நான் டாக்டர் கீர்த்தனா. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மைக்ரைன் பத்தி விவரமா போட்டிருந்தேன். இந்த வீடியோல வேற என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் இருக்கும், எந்த மாதிரியான நம்ம சிம்டம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹெட்டேக்லையும் பார்க்கலாம், எதனால அந்த ஹெட்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஹெட்டேக்ல எந்த மாதிரி விதமான டெஸ்ட் இல்லை லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லை டயக்னோஸ்டிக்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுமா அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஸோ அக்கார்டிங் டு ஐசிஹெச்டி வந்துட்டு ஹெட்டேக் வந்துட்டு பிரைமரி அண்ட் செகண்டரி ஹெட்டேக்காக வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி ஹெட்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹெட்டேக் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டா. இதே செகண்டரி ஹெட்டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூனால வரக்கூடிய ஹெட்டேக்கை தான் வந்துட்டு செகண்டரி ஹெட்டேக்ஸ்ல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி ஹெட்டேக்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டென்ஷன் ஹெட்டேக், மைக்ரைன், கிளஸ்டர் ஹெட்டேக், ஹெமிக்ரேனியா கண்டினியூவா, இல்லாட்டி வந்துட்டு ஐஸ்பிரிக் ஹெட்டேக், பிரைமரி எக்ஸர்ஷனல் ஹெட்டேக், இந்த டைப்ஸ் தான் வந்துட்டு பிரைமரி ஹெட்டேக்ல வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மோஸ்ட் காமனா பார்க்கக்கூடியது நம்மளோட டே டு டே லைஃப்ல டென்ஷன் ஹெட்டேக், மைக்ரைன் ஹெட்டேக் வந்துட்டு பார்க்கலாம், இல்ல கிளஸ்டர் ஹெட்டேக் பார்க்கலாம். செகண்டரி டைப்ஸ் ஆஃப் ஹெடேக் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு சைனோசைட்டிஸ் இருக்கும், இல்லைனா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெடேக், தண்டர் கிளாப் ஹெடேக், ஹைப்பர்டென்சிவ் ஹெடேக், ரீபவுண்ட் ஹெடேக், ஸ்பைனல் ஹெடேக் அண்ட் கெஃபைன் விட்ராவல் ஹெடேக். இப்போ பிரைமரி டைப் ஆஃப் ஹெடேக்ல இருக்கிற மோஸ்ட் காமனான ஹெடேக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டென்ஷன் ஹெடேக்னு சொல்லுவாங்க. ஸோ டென்ஷன் ஹெடேக் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தலை சுற்றி வந்து ஒரு டைட்டாக ஒரு பேண்ட் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். காமனா வந்துட்டு நம்மளுக்கு ஃபோர் ஹெட்ல, ரெண்டு சைட் டெம்பிள்ஸ்ல இல்ல பின்மண்டையில வந்துட்டு வலிக்கும் நம்மளுக்கு. இது ரொம்ப மைல்ட் டு மாடரேட் தான் வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் இருக்கும். அதனால டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். டென்ஷன் ஹெடேக் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்வல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு வரும். ரொம்ப படப்படப்பு, இதை பற்றியாச்சும் நீங்கள் ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வரும். ரொம்ப தூக்கம் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்லீப் இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னாலும் வரும். ரொம்ப நேரம் நீங்கள் லேப்டாப்போ இல்லை மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த டென்ஷன் ஹெடேக் வரும். ஸோ காமனாக வந்துட்டு இது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டம் ஒர்க் இருக்கவங்களுக்கு வரும், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு லேப் டெஸ்ட் எந்த டயக்னாஸ்டிக் ஃபீச்சருமே வந்துட்டு இல்லை. இது மோஸ்ட்லி வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் போகும்போது சிம்டம்ஸை வச்சு எவாலுவேட் பண்ணுறதுனால மட்டுமே டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இது. அடுத்து காமனாக பார்க்கக்கூடிய டைப் ஆஃப் ஹெடேக் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரைன். மைக்ரைன் ஆல்ரெடி வந்துட்டு விவரமா வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க. அடுத்த டைப் ஆஃப் பிரைமரி ஹெடேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் ஹெடேக். இது ரொம்ப ரேரான ஹெடேக், பட் ரொம்ப சிவியரான ஹெடேக். யூஸ்வலா வந்துட்டு பேஷண்ட்ஸ் கிளஸ்டர் ஹெடேக் இருக்கிறவங்க யாராச்சும் டாக்டர் கிட்ட அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் என் கண்ணில் யாரோ கத்தி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. யூஸ்வலா பெயின் வந்துட்டு ஒரு கண்ணை சுத்தியா இல்லை கண்ணுக்கு பின்னாடி இருக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டாபிங் டைப் ஆஃப் பெயின் இருக்கும், இல்லை பர்னிங் பெயின் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஹெடேக் வந்துட்டு 15 மினிட்ஸ்ல இருந்து 3 hours வரைக்குமே வந்துட்டு இந்த ஹெடேக் வந்து இருக்கும். டெய்லி சேம் டைம்லயும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைனா வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு வீக்ஸ்ல இருந்து, அதாவது ஒரு இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் கண்டினியூஸா ஹெடேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த டைப் ஆஃப் ஹெடேக்ல அசோசியேட்டட் சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐ ரெட்னஸ் இருக்கும், கண்ணுல இருந்து நம்மளுக்கு தண்ணி வரும், கண்ணு வந்து ஸ்வெல்லா இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும் அண்ட் ஸ்வெட்டிங்குமே வந்து ரொம்ப ப்ரொஃப்யூஸா இருக்கும். மோஸ்ட்லி கிளஸ்டர் ஹெடேக் வந்துட்டு மிடில் ஏஜ்டு மென்ல பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு சிம்டம்ஸ் பேஸ்டு டயக்னோசிஸ் தான். பட் சில கேசஸ்ல ஏதாச்சும் ரூல் அவுட் பண்றதுக்காக டாக்டர் வந்துட்டு எம்ஆர்ஐ வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. கிளஸ்டர் ஹெடேக் எதனால வருது அப்படின்றது வந்துட்டு எக்ஸாக்ட் ரீசன் இன்னுமே வந்து கண்டுபிடிக்கல. பட் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் பண்ண ரிசர்ச் ஸ்டடிஸை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் அண்ட் ஹைப்போதாலமஸ்ல நடக்கிற டிஸ்டர்பன்ஸ்னால வரலாம் அப்படின்னு. அதே மாதிரி வந்துட்டு ஸ்மோக்கிங்ன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். யாராச்சும் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு கிளஸ்டர் ஹெடேக் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹெடேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெமிக்ரேனியா கண்டினியூவா. இதுவுமே வந்துட்டு ஒரு ரேரான ஹெடேக். இது மோஸ்ட்லி ஒன் சைடு ஹெடேக் தான் இருக்கும் அண்ட் ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். மைல்டாக சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவியர் ஆச்சு அப்படின்னா ஐ கம்ப்ளைண்ட்ஸுமே வந்துட்டு சேர்ந்து இருக்கும். இந்த ஐ ரெட்னஸ், ஐ ஸ்வெல்லிங், ட்ரூப்பிங் ஆஃப் ஐலட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மேலிமை தோய்வு அப்படின்வாங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபேஷியல் ஸ்வெட்டிங், ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும்.
ரன்னிங் நோஸுமே வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட எக்ஸாக்ட் காஸ்மே வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. பட் பிரெயின்ல இருக்கிற பெயின் பாத்வேஸும் அண்ட் ட்ரைஜெர்மினல் நர்வ் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் வந்துட்டு இது வரலாம் அப்படின்னு வந்துட்டு இப்போதுக்கு ஒரு அசம்ஷன். கன்சல்டேஷன் பண்ணும்போது சிம்டம்ஸ் பேஸ்டு டயக்னோசிஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸ்ல சில டாக்டர்ஸ் எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணுவாங்க, சில இதை வேற ஏதாச்சும் அண்டர்லைன் காஸ் இருக்கா அப்படின்றத ரூல் அவுட் பண்றதுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, இதுவும் ஒன் சைடட் ஹெடேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுக்கும் மைக்ரைனுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மைக்ரைன் வந்து திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். பட் ஹெமிக்ரேனியா கண்டினியூவால வந்துட்டு தலைவலின்றது கான்ஸ்டன்டா எப்பவுமே கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஹெடேக் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் பிரிக் ஹெடேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை வச்சு நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் வந்துட்டு ஐஸ் பிரிக் வச்சு குத்துற மாதிரி ஒரு ஷார்ப்பான பெயின் இருக்கும். திடீர்னு பெயின் வரும், திடீர்னு பெயின் போயிடும். ஒரு நாள்லயே வந்துட்டு பல தடவை உங்களுக்கு பெயின் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பெயின் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு காமனா அஃபெக்ட் ஆகிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு கண்ணு இல்லை கண்ணை சுற்றி இல்லைனா வந்துட்டு 2 சைடு இந்த டெம்பிள்ஸ்ல வந்துட்டு வலிக்கும். மைக்ரைன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஐஸ்ட்ரிக் டைப் ஆஃப் ஹெடேக் வந்துட்டு ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டைப் ஆஃப் ஹெடேக்லயும் வந்துட்டு எக்ஸாக்டா வந்து எந்த டெஸ்ட் டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுவுமே வந்துட்டு சிம்டம்ஸ் பேஸ்டு டயக்னோசிஸாக தான் இருக்கும். அடுத்த டைப் ஆஃப் ஹெடேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரைமரி எக்ஸர்ஷனல் ஹெடேக். பேரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் நம்ம ரொம்ப வேலை செஞ்சோம் அப்படின்னா, அதாவது ஏதாச்சும் எக்ஸசைசஸ், ரன்னிங், சைக்கிளிங், ஜிம்ல ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை பண்ணும்போது ஹெடேக் வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸர்ஷனல் ஹெடேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 சைட்ஸுமே மோஸ்ட்லி 2 சைட்ஸுமே வந்துட்டு வலிக்கும். உங்களுக்கு துடிக்கிற மாதிரி தான் வந்து வலி இருக்கும். அதாவது த்ராபிங் பெயின் சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பிளட் வெசல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனாலையோ இல்லைனா வந்துட்டு சடன் பிளட் ஃப்ளோ சேஞ்சஸ் ஆகிறதுனாலையோ வந்துட்டு இந்த பெயின் வந்து ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் சிம்டம்ஸ் பேஸ்டு தான் வந்துட்டு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெடேக் வருது அப்படின்னா வந்துட்டு சில டாக்டர்ஸ் வந்துட்டு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவாங்க. ஒரு சில கேசஸ்ல வந்துட்டு எம்ஆர் ஆஞ்சியோகிராஃபி இல்லை சிடி ஆஞ்சியோகிராஃபி வேற ஏதாச்சும் அண்டர்லைன் காசஸ் இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்காகவும் எடுப்போம். செகண்டரி ஹெடேக்ஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக டைப்ஸ் ஆஃப் ஹெடேக் பார்ட் 2 என்னோட அடுத்த வீடியோ முழுசாக பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.